குரு ஜோதிடம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷப லக்ன நேயர்களுக்கு மார்ச் மாதத்தில் பலன்களை பார்க்க இருக்கிறோம். மார்ச் மாதம் அந்த 30 நாட்களுமே ரொம்ப நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. அதாவது 10ஆம் இடத்துல கர்மச்சனி வந்துருச்சுங்க. ரொம்ப நாளா இப்போ சனி பயிற்சி ஆனதுல இருந்து அந்த கர்மச்சனிங்கிறது என்ன அப்படின்னா, வேலை இருக்குதுன்னு பேர் தான். ஆனால் அந்த வேலையினால பெருசாக வளர முடியல. உழைப்பு அதிகமாக இருக்குது, அதனால வரக்கூடிய வருமானம் குறைவாக இருக்குது. அலைச்சல் அதிகமாக இருக்கிறது, பெருசாக சந்தோஷம் இல்லை. அப்போ ஒரு தொழில் பலமே இல்லாத மாதிரி இருக்குங்கிறது கர்மச்சனியினுடைய நிறைய பேருக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போய்கிட்டு இருக்கும். இப்ப சனி பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறார். இப்ப சூரியனும் சனியோட சேர்ந்து புதனோட சேர்ந்து இதெல்லாம் சேர்க்கை பெற்று 10ஆம் இடத்துல பலம் பெறும் பொழுது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு லக்னத்திலேயே நம்மளுடைய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப நம்முடைய சூரியன் நமக்கு யாரு? 4ஆம் அதிபதி. 4ஆம் இடம்ங்கிறது என்ன? நம்ம டேலண்ட், நம்மளுடைய வித்தை, நம்ம தொழில் அனுகூலங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் 4ஆம் இடம். அப்படிப்பட்ட சூரியன் 10ஆம் வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு அமைப்பு. 11ஆம் வீட்டுக்கு வர்றதும் இன்னும் ஒரு நல்ல அமைப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இந்த மாதத்துல வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். இந்த சனியினுடைய ஒரு பாதிப்பை இல்லாம பண்றது தான் இந்த மாசம்னு நீங்க வச்சுக்கலாம். அதே நேரத்துல இப்ப நமக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு. அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துலதான் இந்த சூரியன் சனி இவங்கெல்லாம் பயணிச்சு வரப்போறாங்க. அதனால எதிர்பார்க்காத சில பிரம்மாண்டமான ஒரு திட்டங்கள், பிரம்மாண்டமான வளர்ச்சிகள், ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுங்கிறது, திடீர்னு ஒரு பல்க் ஆர்டர் கிடைச்சதுங்க, அதுலேருந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும். எப்போவுமே நமக்கு 10ஆம் இடம் என்கிற தொழில் ஸ்தானம் இயங்கும் போது நாம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஒரு 5 நாள் லீவ் போட்டு எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரலான்னு நினைக்கக்கூடாது. எந்த பாவம் இயங்குதோ அந்த பாவத்தை நம்ம இயக்கினாதான் அந்த பாவத்துக்கு உண்டான பலனை நம்ம அனுபவிக்க முடியும், அறுவடை செய்ய முடியும். அதுக்காகத்தான் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் பாவத்துக்கு எதிர்மாறா 5ஆம் பாவம் வேலை செய்யும் போது காத்து கிடப்போம் தொழிற்சாலையில். ஆனால் ஆர்டர் கிடைக்காது, வேலை இருக்காது. அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையிலிருந்து தூக்கிடுவாங்க, வேலையிலிருந்து விடுபட்டுருவோம். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த 10ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானமான 5ஆம் பாவம். அப்ப நாம இப்ப 10ஆம் பாவம் வேலை செய்யற மாசத்தை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. நல்லபடியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா 4 பேரை சந்திக்கிறது, உயரதிகாரிகளை சந்திக்கிறது, உயரதிகாரிகள்கிட்ட உங்களுடைய ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தணும். எப்பவுமே நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா எதுவுமே அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அப்ப அதை சந்தர்ப்பம் பார்த்து, அந்த சந்தர்ப்பம் தான் இந்த கிரக நிலை, அதை நீங்க எக்ஸிபிட் பண்ணணும். உங்களால் முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்துடும். இந்த மாதிரி 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்துக்கெல்லாம் வரும்போது இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். தொழில் பலத்தை பெருக்கிக்கணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. நம்ம லக்னாதிபதி நல்ல நிலைமையில தான் இருக்காரு. செவ்வாய் கிரகமும் நல்ல நிலைமையில தான் இருக்குது. அதனால இந்த வெற்றி மேல் வெற்றி காரியங்கள் நினைச்ச காரியங்களை எல்லாம் நாம நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு சரியான மாதமாக இதை நீங்க அமைச்சிக்கலாம், நல்லா இருக்கும். பண வரவு, பணம் சேமிப்பு அப்படிங்கிறத விட நமக்கு அப்பத்துக்கப்ப நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதுக்குண்டானதை நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிறதுல இயங்குங்க. சேமிப்பு ஆகலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா தொழில் முதல்ல இயங்கணும். அது இயங்குறதுக்கான காலம் வருது அப்படிங்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க.
அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் லைன் வந்து நல்லா இருக்கும். அதாவது இப்போ வந்து தகவல் தொடர்பு, விளம்பரம், செய்தித்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவும் மார்ச் பிற்பகுதியில் நல்லா இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு அதுக்கு பயன்படுவார். அதே மாதிரி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, தாயாரினுடைய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பலம் பெருகும். விவசாயம் பண்ணுறீங்களா நல்லா இருக்கும், வியாபாரம் பண்ணுறீங்களா நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். புது புது கஸ்டமர்கள் கிடைச்சி நம்ம அதன் மூலம் தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஒரு வாய்ப்புகளும் நம்மளுக்கு கைகூடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. குழந்தைகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டு, அவங்களுக்கு தேவையான உதவிகள் அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதனுடைய ஒரு ஈடுபாடுகள் பெருகும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதுலேயும் வந்து மெஷினரி சம்மந்தப்பட்டது, பெரிய பெரிய லோடு பல்காக வந்து நம்ம வாங்கி விற்கிறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், பெரிய பெரிய லோடில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறோம், உங்களுக்கும் நல்லா இருக்கும். டீலர்ஷிப் எடுத்து செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தளவாடங்கள், இந்த ஈவன் இரும்பு, பழைய இரும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்கிராப்பு இதுகளை கூட இன்னைக்கு வந்து அந்த வேல்யூவேஷன் நல்லா இருந்தது. அதே நேரத்தில் இப்போ அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம். செயல், அதாவது பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட ஒரு காலகட்டம். அதில் வந்து சூரியன் சனி சேரக்கூடிய ஒரு 16-17 நாள் மட்டும் நமக்கு அதில் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்ப்புகள் கிளம்பும். அதாவது வந்து அப்ஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு 4 பேர் 10 பேர் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க நம்மளை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு இயல்பாக நடக்கிற விஷயம். அப்போ அதை கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டி வருமா ஒழிய அது தொழிலை கெடுக்காது. அதனால் அந்த சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறதுக்கு தனியான பதிவுகள் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். அடுத்தபடியாக நமக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக வெளிவரும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ணிக்கலாம். தந்தையினுடைய தொழிலும் நல்லா இருக்கும், அவருடைய அனுசரணையும் கிடைக்கும், நல்லா இருக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நல்லா டெவலப் ஆகும், வளர்ச்சிகள் உண்டு. அதுபோக நமக்கு இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் இது சரியான தருணம் தான். நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். முற்பகுதியிலேயே பண்ணிக்கலாம், மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லா சிறப்பாக வரும். அதனால் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.